அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கின்ற ஒரு சின்ன பனிப்போர்னு கூட சொல்கிற அளவுக்கு சில பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறதா மிக பரவலான ஒரு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னவென்னா, அமெரிக்கா இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி ஆகிற பொருட்களுக்கு 25% வரி விதித்ததாகவும், இந்தியாவில் உள்ள 5-6 நிறுவனங்களுக்கு பொருளாதார தடை, அதாவது ஏற்றுமதி தடைகள் விதித்ததாகவும் பல செய்திகள் வந்தவண்ணா இருக்கின்றன. இது இந்தியாவிலேயே ஆட்சியாளர்களுடைய திறமையின்மையா, இல்லை ஆட்சியாளர்களுடைய தவறா, இல்லை அமெரிக்காவுடைய ஆளுமையும் அமெரிக்காவுடைய ஆணவமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மட்டும் இல்லை, அமெரிக்காவுடைய இந்த தாக்குதலுக்கோ அல்லது அமெரிக்காவுடைய டிமாண்டுகளுக்கு நம்ம அடிபணிஞ்சு போயிருந்தா இதை சமாளிச்சிருக்கலாமா, அப்படி அடிபணிஞ்சு போனால் நமக்கு என்ன பாதிப்பு வரும், அடிபணிந்து போகாததுனால நமக்கு என்ன லாபம் இருக்குது, இதில் என்ன நம்ம செஞ்சிருக்கணும், என்ன செஞ்சிருக்க கூடாது, செய்கிறதுனால என்ன வரும் என்கிறத பற்றியெல்லாம் தான் இந்த பதிவில் விரிவாக விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். வாருங்க. இது கட்டாயம் ஒவ்வொரு இந்தியர்களும் ஒரு சாமானியர்களும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமும் கூட. சரி வாங்க. 1990க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 80-90களில் எல்லாம் நம்மளுடைய இந்தியா பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி பல பிரச்சனைகளை சந்திச்சவண்ணா இருந்தது. ஏன், நம்மள்கிட்ட இருந்த ஸ்டாக் வச்சிருந்த கோல்டை கூட கொண்டு வந்து அடமானம் வச்சு சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தப்போ தான் நம்மளுடைய நரசிம்மராவ் அவர்களை நம்ம ஆட்சிக்கு வந்தாங்க. நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் நம்மளுடைய நிதியமைச்சராக இருந்தவர், நம்மளுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டராக பிறகு இருந்த நம்மளுடைய மன்மோகன் சிங் அவர்கள் தான். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, குளோபலைசேஷன் என்கிற அன்னைக்கு உலக நாடுகளில் பரவிட்டு இருந்த ஒரு பொருளாதார அல்லது ஒரு வியாபார கொள்கையில் அங்கமாக சேர்ந்துக்கிட்டாங்க. அப்படி சேர்ந்தா தான் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி. அது என்னன்னா, ஷார்ட்டாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, எங்ககிட்ட எங்கள் தேவைக்கு மிஞ்சி இருக்கிற பொருட்களை நாங்கள் உங்கள் நாட்டில் கொண்டு வந்து விற்போம். அதே மாதிரி உங்கள் நாட்டில் உங்கள் தேவைக்கு அதிகமாக இருக்கிற பொருட்களை நீங்கள் எங்கள் நாட்டில் கொண்டு வந்து விற்றுக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த பொருளாதார கொள்கை அல்லது இந்த வியாபார கொள்கையுடைய சாராம்சம். அந்த குழுவில் இணைஞ்சாங்க. அது மூலமா நம்ம நாட்டில் உள்ள பொருட்கள் பலவும் ஏற்றுமதியாச்சு. அப்படி வித்தோம், அப்படி அதில் பொருளாதார முன்னேற்றம் வந்துருச்சு. பல மாற்றங்களும் கட்டாயம் இந்தியாவுக்குள்ள வந்துச்சுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதில் பல எந்த பிரச்சனையானாலும் பல சாதகங்களும் பாதகங்களும் இருக்குங்கிற மாதிரி அதில் இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் நமது ஆட்சியாளர்கள் சில விஷயங்களை மறைமுகமாக செயல்படுத்தினாங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அதாவது என்னன்னா, அப்படி ஏற்றுமதி ஆக்கும் போது நம்மளுடைய எல்லா பொருட்களையும் ஐயோ விலை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டோம்னா, உள்நாட்டில் அந்த பொருட்களுக்கு கிடைக்காம பஞ்சம் வந்துடும். இல்லைன்னா அந்த உள்நாட்டில் அந்த பொருட்களுக்கு டிமாண்ட் கொடுக்குற காசுக்கு கிடைக்காம வரும்போது அதுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக விலை கூடிரும். அப்போ எல்லா பொருட்களையும் வெளிநாட்டில் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தால் அது முடியாது இல்லையா? அப்போ சாதாரணக்காரன் அப்போ என்ன பண்ணுவான், பெரிய கஷ்டப்படுவானே அப்படின்னு உணவுப் பொருட்கள் சம்பந்தமாக பல பொருட்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகளை வச்சாங்க. இதையெல்லாம் ஏற்றுமதி செய்யக்கூடாது, அரசு அனுமதி பெற்று தான் ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னலாம் அதை ஒரு கட்டுக்குள்ள வச்சதுனால விலை கிடைக்குதே அப்படின்னு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அது எதுக்கு வச்சாங்கன்னா, சாதாரண மக்களுக்கு அப்போது கிடைச்சிக்கிட்டு இருந்த விலையில அந்த பொருட்கள் கிடைக்கணுங்கிறதுக்காக. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, சரி நம்ம பொருட்களுக்கு சரி சமமா அதே விலையில வெளிநாட்டுக்காரன் கொண்டு வந்து இங்க அவன் நாட்டில் உள்ள பொருட்களை வித்து காசு பார்க்கும்போது நம்ம பொருட்களை வாங்க ஆள் இல்லாம நம்ம பொருட்கள் விலை மலிவா போய் நம்ம விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால என்ன பண்ணலாம், நம்ம நாட்டில் இருக்கிற பொருட்கள் சம்பந்தமா இல்லை அதுக்கு சமமான மற்ற பொருட்களோ உணவுப் பொருட்கள் எல்லாம் மற்ற நாடுகளில் இருந்து நீங்க இறக்குமதி பண்ணினீங்கன்னா அந்த இறக்குமதிக்கு இவங்க என்ன பண்ணாங்க, பல மடங்கு வரி விதிச்சாங்க. அப்படி வரி விதிக்கும் போது என்ன, இப்போ நல்லெண்ணெய் ஒரு லிட்டருக்கு நமக்கு 400 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா, வெளிநாட்டில இருந்து ஓலிவ் ஆயில் அவங்க கொண்டு வந்து இறக்குறான் அப்படின்னா அந்த ஓலிவ் ஆயிலுடைய விலை என்ன ஆகிரும், ஒரு 900 ரூபா 1000 ரூபான்னு விற்கிற அளவுக்கு என்ன பண்ணுவான், அதுக்கு பல வரிகளை அதுக்கு மேலே போடுவான். அதாவது அங்க இருந்து அவன் 500 ரூபாய்க்கு இல்லைன்னா 400 ரூபாய்க்கு நம்ம நாட்டில் விற்க தயாராக வரும்போது அது மேலே ஒரு 400 ரூபா வரியை போட்டு அதை 800 ரூபாய்க்கு இங்கே கொண்டு வரும்போது மக்கள் 800 ரூபாய்க்கு கிடைக்கிறத வாங்குவாங்களா, 400 ரூபாய்க்கு கிடைக்கிறத வாங்குவாங்களா? அந்த மாதிரி மறைமுகமான சில நடவடிக்கைகளை எடுத்ததுனால நம்ம உள்ளூர் விளைபொருட்களும் காப்பாற்றப்பட்டுச்சு. வெளியூர்ல இருந்து அவன் மற்ற பொருட்களை கொண்டு வந்து இங்க வித்து இங்க உள்ள காசை எல்லாம் அள்ளிட்டு போறதுக்குள்ள வாய்ப்பையும் குறைச்சிருச்சு. இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, அந்தந்த நாட்டில் அந்தந்த நாட்டுக்கு அடிப்படையாக தேவைப்படுகிற அன்றாட மக்கள் அதிகம் பயன்படுத்துகிற பொருட்களை எல்லாம் ஏற்றுமதி
ஏற்றுமதி செய்வதற்கு ஒரு கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க. அதே மாதிரி அதுக்கு நிகரான வெளிநாட்டு பொருட்கள் அங்கே விற்கிறதுக்கு கொண்டு வர்றதா இருந்தால் அதுக்கு அதிகப்படியான வரியை விதித்து அதை வந்து கொஞ்சம் தடை பண்ணியும் கட்டுப்பாடோடையும் வச்சிருந்ததுனால உள்ளூர் விவசாயிகளும் காப்பாற்றப்பட்டாங்க, வாங்கி பயன்படுத்துகிற சாதாரண மக்களும் அதிக விலை உயர்வு இல்லாமல் வாங்குற அளவுக்குள்ள சூழ்நிலையும் வச்சுட்டாங்க. இது வந்து காலாகாலமாக மாறி மாறி வந்த எல்லா அரசுகளும் செயல்படுத்திட்டு வந்ததுனால பெரிய பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ நம்மளுடைய அமெரிக்காவில் வந்த ட்ரம்ப் என்ன செஞ்சாரு, ஒரு மிகப்பெரிய வியாபாரிங்கிறது எல்லாருக்கும் தெரியுமோ என்னமோ. ட்ரம்ப்ங்கிறது மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன். அப்போது அவர் கூட அவர் கூட்டாளியாக இருக்கிறது நிறைய பிஸ்னஸ் மேன்கள் தான் அதிகம் இருந்தாங்க. அதாவது எலன் மஸ்க் உட்பட்ட பல பிஸ்னஸ் மேன்கள் தான் அவருக்கு கூட்டாளியாக இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, அமெரிக்கா ஆனாலும் சரி, ஐரோப்பிய யூனியன் என்கிற இப்போ ஜெர்மனி, பிரான்ஸு, இட்டலி, இப்படி ஐரோப்பியாவில் இருக்கிற மற்ற எல்லா நாடுகளும் சேர்ந்துள்ள யூனியன் ஆனாலும் சரி, இந்த ஒட்டுமொத்த மக்கள் தொகையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய இந்திய மக்கள் தொகையுடைய அளவுக்கு வரவே வராது. கூடி போனால் ஒரு 100 கோடிக்கு உள்ளதாக இருக்கும், இல்லைன்னா ஒரு 90 கோடியோ 95 கோடியோ ஒரு அப்ராக்சிமேட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்மளுடைய நாட்டில் இருக்கிற மக்கள் தொகைங்கிறது வந்து 140 கோடி. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு நிலப்பரப்பு நிறைய இருக்கு, மக்கள் தொகை கம்மி. இங்க நிலப்பரப்பை மிஞ்சின மக்கள் தொகை எக்கச்சக்கமா இருக்கு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கு தேவைகள் அதிகமா இருக்கும், வாங்குறதுக்குள்ள ஆளுங்க நிறைய இருக்கிறாங்க, அதனால நம்ம அங்க நிலப்பரப்பு நிறைய இருக்கிற இடத்துல நிறைய உற்பத்தி செஞ்சு வச்சிருக்கிறோம், அங்க அதுக்குள்ள டிமாண்டுகள் குறைவா இருக்கு, அந்த பொருளை எல்லாமே கொண்டு வந்து இங்க இறக்குமதி செஞ்சு இந்தியாவுக்குள்ள வித்தம்னா நிறைய பணம் பார்த்துடலாம். மட்டும் இல்லை, இங்க உள்ள விவசாயிங்க பண்றாங்க தெரியுமா, அந்த விலையை எல்லாம் நம்ம இப்ப பார்க்கும்போது அவங்களுடைய டாலர்ல எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இதோட விலையெல்லாம் ரொம்ப துச்சமான கம்மியான விலைகளில் எல்லாம் இங்கே காய்கறிகளும் கனிகள் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. இதையெல்லாம் நம்ம குறைஞ்ச விலைக்கு வாங்கி கப்பலில் கட்டி அங்கே கொண்டு போய் அங்கே பயங்கரமான விட்டமின் உள்ள பொருட்கள் என்கிறதையெல்லாம் விளம்பரப்படுத்தி நமக்கு விற்று காசு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதையெல்லாம் தான் அவங்க ஒரு காலத்தில் பீனட்டை, அதான் நம்மளுடைய வேர்க்கடலை எல்லாத்தையும் இப்படி தான் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி இனியும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கில் அவங்க இதை செயல்படுத்துறதுக்கு இங்கே வந்து கேட்குறாங்க, நாங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே இறக்குமதி செய்கிற உணவுப் பொருட்களுக்கான அதான அதே மாதிரி சோயா அப்படி இப்படின்னு நிறைய வரணும் இல்லையா, அந்த பொருட்களுக்கு எல்லாம் வந்து டேக்ஸை குறைங்க, வரியை குறைங்க, குறைக்கலைன்னா நீங்கள் இங்கே இறக்குமதி செய்கிற பொருளுடைய டேக்ஸை வந்து நாங்கள் கூட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் வச்சாங்க. ஆனால் இந்தியா என்ன சொல்லிச்சு, நாங்கள் குறைக்கிறதுக்கு தயார் தான், குறைச்சோம்னா எங்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் எங்கே கிடைக்கிற பொருளுக்கு நிகராக உங்கள் பொருளை கொண்டு வந்து விற்றீங்கன்னா அது நிறைய விற்பனை ஆச்சுன்னா நம்ம பொருட்கள் விற்காம போயிடும். அப்போ அதோட விலை இறங்கும். விலை இறங்குனது நீங்கள் வாங்கிட்டு போய் அந்த நாட்டில் கொண்டு வந்து அதிக விலைக்கு விற்று நீங்கள் லாபம் பார்ப்பீங்க. ஆனால் எங்கள் விவசாயிகளுக்கு அந்த விலை கிடைக்குமா? கிடைக்காது. அவங்க பெரிய நஷ்டத்தை சந்திப்பாங்க. அதே சமயத்தில் உங்கள் பொருளை நீங்கள் இங்கே கொண்டு வந்து பெரிய மார்க்கெட்டெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விலையை கூட்ட சாதாரண மக்கள் அதில் பெரிய பாதிப்பை சந்திப்பாங்க. அப்படி உங்கள் பொருளை இங்கே பிறகு அதிக விலைக்கு விற்கிறதுக்கும் உங்களால் சாத்தியப்படும். இங்கே இருக்கிற மலிவான பொருட்களை வாங்கிட்டு போய் அங்கே போய் அதிக விலைக்கு விற்று அதையும் லாபம் பார்ப்பீங்க. அப்போ மொத்தத்தில் பார்த்தா நம்மளுடைய விவசாயிகளும் பாதிக்கப்படுவாங்க. அந்த விவசாய பொருட்களை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சாதாரண காரணம் பிறகு உங்கள் பொருளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். அதனால் நாங்கள் இதை ஒத்துக்க மாட்டோம். சில இடங்களில் நாங்கள் முன்னாடி எந்த கொள்கையை செயல்படுத்திட்டு இருந்தோமோ அந்த கொள்கையிலிருந்து எந்த மாற்றமும் இல்லை, அப்படி தான் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதை இவங்க ஒத்துக்கலை. ஏன்னா இவ்வளவு பெரிய மார்க்கெட்டுக்குள்ளே நமக்கு இது வாய்ப்பு கிடைக்கலையே அப்படிங்கிற கோபத்தினால என்ன பண்ணாங்க, நீங்கள் ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குறீங்க, அதனால் நாங்கள் வந்து உங்களை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம். ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குறதுனால தான் ரஷ்யாவுக்கு நிறைய காசு கிடைக்குது. அந்த காசு கிடைக்கிறதுனால தான் உக்ரைன் ரஷ்யா போர் நீண்டுகிட்டே போகுது. அந்த காசு கிடைக்கலன்னா அவங்களுக்கு ஆயுதம் தயாரிக்கவோ ஆயுதம் வாங்கவோ முடியாமல் அவங்க வந்து போரை நீண்ட நாள் நடத்திட்டு போக முடியாமல் அந்த போரை நிப்பாட்டியிருப்பாங்க. அதனால் நீங்கள் இனி அங்கேருந்து வாங்கக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் இங்கே தான் இந்தியாவும் சரி, இந்தியா மாதிரி வாங்கிட்டு இருக்கிற இன்னொரு நாடு சீனா, ரஷ்யா கிட்ட இருந்து அவங்க என்ன சொன்னாங்க, கிட்டத்தட்ட இந்தியா 48 நாடுகள்ல இருந்து மாறி மாறி எண்ணெய் வாங்கிட்டு தான் இருக்குது. அதில் இந்தியா ஒவ்வொரு வாட்டியும் வாங்குறதுல கிட்டத்தட்ட 40 முதல் 45% ரஷ்யா கிட்ட இருந்து தான் வாங்குது. ஏன் வாங்குதுன்னா இந்தியாவுக்கு மலிவான விலையில் அவன் பெட்ரோல், அதானது கச்சா எண்ணெய் கொடுக்கறதுங்கிற ஒரே காரணத்துக்காக. அதனால் இப்போ வாங்காத அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வாங்காமல் இருந்தோம்னா, நீங்கள் இப்போ சந்தையில் பார்த்துருப்பீங்க, நீண்ட காலமாக நம்மளுடைய பெட்ரோல் விலை அதிகம் ஏறாமல் ஒரே விலையில் தான் கொஞ்சம் 5-10 பைசா கூடுமே தவிர பெரிய அளவில் ஒன்றும் கூடாமல் அப்படியே போயிட்டு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்தியா எங்கே மலிவாக கிடைக்குதோ அந்த நாடுகளில் இருந்து இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கிறனால தான் நமக்கு கிடைக்குது. ஒரு காலத்தில் நீங்கள் ஒரு கேஸ் சிலிண்டர் புக் பண்ணி 1 மாதம் 15 நாள் 2 மாதம் எல்லாம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். அப்படியெல்லாம் தான் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நீங்கள் ஃபோன் பண்ணினா மறுநாள் வரும்,
வரும், இல்லைன்னா ஒருவேளை காலையில் பண்ணினா சாயந்தரத்திலேயே கொண்டு வந்து தந்துடுவாங்க. ஏன் மத்தியானத்துக்குள்ளேயே கேஸ் கிடைக்கிற அளவுக்கு நமக்கு இங்கே கேஸ் இப்போ தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிற அளவுக்கு மாறி இருக்குதுன்னா, இந்தியா இப்படி எங்கெல்லாம் மலிவாக கிடைக்குதோ அங்கே இருந்தெல்லாம் தொடர்ந்து எந்த டிமாண்டோ கட்டுப்பாடோ இல்லாமல் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணத்தினாலலாம் நமக்கு இந்த கேஸ் இதெல்லாம் வந்து தடையின்றி மிக எளிதாக மிக சீக்கிரமாக நமக்கு கிடைச்சிட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம். இப்போ அமெரிக்கா சொல்கிற மாதிரி நம்ம இது வந்து ரஷ்யாவிட்ட இருந்து வாங்காமல் மறுபடியும் இது பண்ணாங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஆதரவு பெற்ற நாடுகள்கிட்ட இருந்து நம்ம வாங்கும்போது அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க, அவங்க சொல்கிற விலைக்கு நம்ம வாங்க வேண்டியிருக்கும். அப்போ நம்ம கேஸாக இருந்தாலும் பெட்ரோலாக இருந்தாலும் மறுபடியும் விலை ஏறி இறங்கிட்டே இருக்கும். கேஸ் எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி கிடைக்காது. பழைய மாதிரி ஒரு கேஸ் சிலிண்டர் புக் பண்ணிவிட்டு 15 நாள் 1 மாதம் காத்திருக்கணும், 2 மாதம் காத்திருக்க வேண்டிய நிலைமைகள் எல்லாம் நமக்கு மறுபடியும் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரே கொஞ்சம் நாட்டில் இருந்து நிறைய நாடுகள் வாங்கும்போது அந்த ஒரு டிமாண்ட் அங்கே வரும், தட்டுப்பாடுகள் வரும், அவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் செய்யறதுக்குள்ள கால அவகாசம் தேவைப்படும். அப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் போது காலதாமதங்களும் ஆட்டோமேட்டிக்கலாக வந்துடும். இதெல்லாம் வரக்கூடாது மட்டும் இல்லை, எங்களுக்கு எங்கள் நாட்டு மக்களுடைய நலமும் எங்கள் நாட்டு மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனையும் வாழ்வாதாரம் எல்லாம் தான் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்குள்ள விலைவாசி பொருளாதாரம் எல்லாம் தான் முக்கியம். அதனால நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நம்மளுடைய ஆட்சியாளர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டுக்கல. ஆனா இதனால ட்ரம்புக்கு உடனே கோபம் வந்ததும், நீங்க அப்படி பண்ணீங்கன்னா நாங்க இப்படி பண்ணுவோம், நீங்க இறக்குமதி பண்ற பொருட்களுக்கெல்லாம் விலையை ஏற்றுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. சரி, நீங்க அப்படி மிரட்டுறதுனால நீங்க என்ன சாதிச்சீங்க? அவங்க ஒண்ணுமே சாதிக்க போறதில்லை. ஏன்னா இந்தியா இன்னைக்கு ஏற்றுமதி செய்யற பொருளை எல்லாம் நல்ல தர கட்டுப்பாடெல்லாம் சோதனை பண்ணி தான் ஏற்றுமதி ஆகுது. அதனால இந்தியாவுடைய பொருட்களுக்கு உலக நாடுகளில் நல்ல டிமாண்டுகள் இருக்கு. அந்த பொருட்களை வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. மட்டும் இல்லை, விலை மலிவாக தரமான பொருட்களை கொடுக்கறது சைனாவை விட இந்தியா தான்ங்கிறது உலக அளவில் இப்போ பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது ஆப்பிரிக்காவாக இருந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது இந்திய பொருட்களுக்கு டிமாண்ட் இருக்கிறதுனால இந்திய பொருட்களுடைய விலைக்கு அவங்க வரியை கூட்டினோம்னா அவங்களுக்கிட்ட அந்த நாட்டில் உள்ள மக்களை எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு நிலைமை உருவாகுங்கிறது தான் இந்தியாவுடைய எதிர்பார்ப்பு. அதனால இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை வராது. விரைவில் இந்த வரியை எல்லாம் கூட்டுற ஆட்சியாளர்களே பின்னுக்கு போயிடுவாங்க. ஏன் இப்பமே அவங்க என்ன சொன்னாங்க, ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து கூட்ட போறதை நாங்க வந்து கொஞ்ச நாள் தள்ளி வச்சிருக்கிறோம், பேச்சுவார்த்தை நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பின்வாங்கி இருக்கிறாங்க. மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்தியாவால் இதெல்லாம் ஏன் செய்ய முடியுதுன்னா, ஒரு காலத்தில் நமக்கு இந்த விளைபொருட்களும் விவசாய பொருட்கள் சார்ந்த பொருட்கள் தான் அதிகம் உற்பத்தி செஞ்சோமே தவிர, டெக்னிக்கல் சார்ந்த எலக்ட்ரிக்கல் ஆகட்டும், எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், மற்ற எந்த பொருளாகட்டும், இல்லைன்னா நம்மளுடைய இராணுவ தளவாடங்களாகட்டும், ராக்கெட் ஆகட்டும், எதை இருந்தாலும் நம்ம வந்து வெளிநாடுகளை தான் நம்பி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு அன்னைக்கு இருந்தது. அதனால அவங்கள பகைச்சுக்கிட்டு அவங்க நமக்கு இராணுவ தளவாடங்கள் ஒன்றும் தரமாட்டாங்க, அதாவது போர் விமானம் தரமாட்டாங்க, ஏவுகணைகள் தரமாட்டாங்க, ராக்கெட்டுகள் தரமாட்டாங்க, இல்லைன்னா அவங்க வந்து ஏன் ஒரு சாதாரண எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை கூட தர்றதுக்கு டிமாண்ட் பண்ணுவாங்க. அதனால அவங்கள பகைச்சுக்கிட்டா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. மட்டும் இல்லை, அவங்க நம்மள்கிட்ட மோதுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் வந்தால் நம்மளால சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது, உண்மைதான். ஆனால் இன்னைக்கு அப்படி அல்ல. நம்ம வந்து உள்நாட்டில் மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டு நிறுவனங்களையும் உள்நாட்டில் கொண்டு வந்து தயாரிக்க வச்சு இங்கே உற்பத்தியை பெருக்கிறதுனால என்ன நடந்ததுன்னா, நம்ம ஆட்களுடைய திறமையினாலேயும் அவங்களுடைய வல்லமையினாலேயும் எல்லாம் தொழில்நுட்பங்கள் இங்கே வளர்ந்தது மட்டும் இல்லாமல், அங்கே உள்ள கம்பெனிகள் இங்கே வந்து தொழில் துவங்கி இங்கே உள்ள மக்கள் அந்த தொழிலை கற்றுக்கிட்டு அந்த தொழில்நுட்பங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால இனி அவங்க உருவாக்கின அதே பொருளை நம்மளாலையும் உருவாக்க முடியும் என்கிற அளவுக்கு இங்கே தொழிலாளர்களும் பொறியாளர்களும் எல்லாம் கூட்டிட்டாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு நிறுவனத்தில் உள்ள ஒரு மொபைல் உற்பத்தி பொறியாளர் வந்து அந்த மொபைலை உற்பத்தி பண்ணுற அந்த திறன் நுணுக்கம் தெரிஞ்சு வச்சிருக்கிறவர், நாளைக்கு இந்தியாவில் உள்ள ஒரு தொழிலதிபர் வந்து வேறொரு நிறுவனம் ஆரம்பிக்கணும், அதுக்கு எனக்கு ஒரு திறமை வாய்ந்த மொபைல் தயாரிக்கிற ஒரு பொறியாளர் வேணும்னா அவருக்கு கிடைக்கும். அந்த நிறுவனத்தில் இருக்கிற ஒரு ஆள் இங்கே வேலைக்கு பெற முடியும். ஏன்னா அவருக்கு வேலை கற்றுக்கிட்டாரு, வேலை அவருக்கு தெரியுது. இப்படி பல தொழில்நுட்பங்களும் நுணுக்கங்களும் மற்ற நாடுகளில் உள்ள நிறுவனங்களிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டது ஒரு பக்கம்னா, நம்மளுடைய தொழிலாளர் நம்மளுடைய பொறியியல் வல்லுநர்களும் பொறியாளர்களும் எல்லாமே அவங்களுடைய சொந்த திறமையாலேயும் ஆராய்ச்சியாலையும் அவங்க கண்டுபிடிச்சு நம்மளுடைய தொழில்நுட்பங்களை வளர்த்ததுனாலையும் அதுக்கு அவங்களுக்கு ஆதரவளித்து இன்னைக்குள்ள மத்திய அரசுகள் நமக்கு உதவுறதுனால அது வந்து மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் புதிய புதிய நிறுவனங்களும் உருவாக்கி வச்சிருக்கிறதுனால நமக்கு அவங்கள தாக்கு பிடிக்க முடியும். இன்னைக்கு அவன் வந்து ஒரு ஏவுகணை தரமாட்டேன்னா நாங்கள் உள்நாட்டிலே ஏவுகணை தயாரிப்போம். இன்னைக்கு அவன் ஒரு போர் விமானம் தரமாட்டானா நமக்கு உள்நாட்டிலே போர் விமானம் தயாரிக்க முடியும். இன்னைக்கு அவன் ஒரு டிவி தரமாட்டானா நம்ம உள்நாட்டிலே தயாரிக்க முடியும். இன்னைக்கு அவன் ஒரு மொபைல் தரமாட்டானா நம்ம உள்நாட்டிலே தயாரிக்க முடியும். இப்படி எந்த பொருளானாலும் நமக்கு தேவையான பொருளை உள்நாட்டில்
உள்நாட்டிலே உற்பத்தி செய்ய முடிகிற அளவுக்கு நமக்கு வல்லமை வந்துருச்சுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்மளுடைய படைபலத்தையும் நம்மளுடைய தொழில்நுட்ப ஆற்றலை நம்ம வளர்த்து நல்ல பலமாக வச்சிருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் எளிதில் ஒருத்தன் நம்மளை எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இதை எல்லாத்தையும் விட நம்ம இந்த அமெரிக்கா நம்மளை மிரட்டுறதை தவிர மற்ற பல நாடுகள் கிட்டையும், அதாவது ஆசியா ஆப்பிரிக்கா நாடுகள்கிட்ட எல்லாத்துலேயும் நல்ல நட்புறவை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். அதாவது உலகத்தில் இப்போ கிட்டத்தட்ட 193 நாடுகள் இருக்கிறதா சொல்லும்போது கிட்டத்தட்ட 189 நாடுகளும், அதாவது ஒரு 4-5 நாடு மதம் சார்ந்த ஒரு ஈர்ப்புனால மற்ற நமக்கு கொஞ்சம் நம்ம மேலே கொஞ்சம் கடுப்பாக இருக்கிறாங்களே ஒழிய மற்றபடி உள்ள 189 நாடுகளும் நம்ம மேலே நல்ல நட்புறவு நல்லுறவு இருக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு 20-25 நாடுகளாவது நமக்கு ஒன்றுக்கொன்று நம்மளுடைய தொழில்நுட்பங்களானாலும் வியாபாரமானாலும் நல்ல ஒரு நட்பு உறவை உருவாக்குறதுக்கு தயாராகவும் இருக்கிறாங்க. ஏன் இந்த ஐரோப்பிய யூனியனில் உள்ள நாடுகள் கூட நமக்கு தொழில்நுட்பங்களை தர்றதுக்கோ இல்லை மற்றபடி நம்மளுடைய பொருட்களை வாங்குறதுக்கோ எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னடா, முதல்ல நம்ம சொன்ன மாதிரி நம்மளை பகச்சிக்கிறதுனால அவங்களுக்கு வர்ற பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே சைனாவுக்கும் அவங்களுக்கும் பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதனால சைனா பொருட்களுக்கு பதிலாக இந்திய பொருட்களை வாங்குறது தான் அவங்களுக்கு ஒரே ஒரு வழி. அதே நேரத்தில் சைனா பொருட்களை விட நல்ல தரமான பொருட்களை இந்தியாவில் கொடுக்க முடியும். அதே சமயத்தில் சைனா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்த அதே விலைக்கும் அவங்களுக்கு இந்த பொருட்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் அவங்க நாட்டில் இந்த பொருளை உற்பத்தி செஞ்சுட்டு நாங்கள் இந்தியா விட்ட வாங்க மாட்டோம் அப்படின்னு அடம் பிடிச்சாங்கன்னா, இப்போ $1000 அவங்க ஒரு மொபைல் போனை அங்கே வாங்குறாங்கன்னா இந்தியா விட்ட இருந்து பிணங்கிக்கிட்டு சைனா கிட்டையும் பிணங்கிக்கிட்டு அவங்க அங்கேயே தயாரிப்போன்னு அடம் பிடிச்சா அதே $1000 அந்த மொபைலை அவங்க 3000-4000 கொடுத்து வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வருவாங்க. ஏன்னா அங்கே உள்ள லேபர் சார்ஜ், உற்பத்தி செலவு எல்லாமே அங்கே அதிகங்கிறதுனால அங்கே உள்ள கணக்கு டாலரில் சொல்லும்போது இங்கே $500 தயாரிக்கப்படுகிற ஒரு பொருளை அங்கே ஒரு $3000 தான் தயாரிக்க முடியும். அப்போ இங்கே $500 தயாரித்து $1000 விற்கிறதா வச்சிருந்தா கூட அங்கே $3000 தயாரித்து 4000க்கோ 5000க்கோ 6000க்கோ தான் விற்றா தான் கட்டுப்படி ஆகும். அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு அங்கே சாதாரண மக்களால் சமாளிக்க முடியும்? ஏற்கனவே $1000 வாங்கி பழைக்கப்பட்டு கொண்டிருக்கிற அவங்கள்ட்ட இனி நாங்கள் உள்நாட்டில் தயாரித்து உங்களுக்கு 5000க்கு தரோம் 6000க்கு தரோம்னா ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அங்கே பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கும். ஆக எந்த விதத்தில் பார்த்தாலும் நம்மளை இது பண்ண முடியாதுங்கிறது தான் ஒரு முக்கிய விஷயம். இன்னொரு விஷயம் என்னடான்னா, நம்ம நாட்டில் உள்ள ஆட்சியாளர்கள் இந்த நடவடிக்கைக்கு ஒத்து போகாமல் நம்மளுடைய நலன் கருதி அதை சரியாக பயன்படுத்துறதுனால தான் நமக்கு இங்கே விலைவாசி உயர்வோ எரிபொருள் தட்டுப்பாடோ இல்லை மற்றபடி உள்ள பிரச்சனைகளோ வராமல் இருக்கிறதுக்கும் முக்கிய காரணம். அவங்க விருப்பப்படி நம்ம வளைஞ்சு கொடுத்தோம்னா நம்ம ஒரு சாதாரண காரணம் இன்னைக்கு அடுப்பறிக்கிற கேஸில் இருந்து மட்டும் இல்லை பெட்ரோலில் இருந்து பல பிரச்சனைகளையும் நம்ம படிப்படியாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துடும். மட்டும் இல்லை விவசாய பொருட்கள் எல்லாம் சாப்பாடு பொருட்கள் எல்லாமே விலை எகிரிடும். அவங்களுடைய வெளிநாட்டு பொருட்கள் இங்கே எல்லாம் கிடந்து மலியும். அதே நேரத்தில் அந்த பொருட்களை அவங்க மெதுவாக படிப்படியாக அதோடைய விலையை ஏற்றிக்கிட்டே போவாங்க. நம்ம பொருட்கள் நம்ம கைக்கே கிடைக்காம போயிடும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிடக்கூடாது. சாதாரணக்காரங்க வாங்குறவனும் பாதிக்கக்கூடாது, விவசாயியும் பாதிக்கக்கூடாது என்கிற திட்டத்தில் உறுதியாக நம்மளுடைய ஆட்சியாளர்கள் இருக்கிறதுனால தான் நம்மளால் சமாளித்து முன்னோக்கி போக முடியுது. அதனால் ட்ரம்ப் போன்ற பிஸ்னஸ் மேன்களும் அவருக்கு துணையாக நிற்கிற பிஸ்னஸ் மேன்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கிற 140 கோடி கொண்ட மக்கள் தொகை நிறைந்த இந்த சந்தையை பயன்படுத்துறதுக்கு கண் வைக்கிறாங்க. அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம ஆட்சியாளர்கள் சமாளிக்கிறது நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு மட்டுமல்ல, நமது வாழ்வியலுக்கு அது மிக மிக முக்கியம் என்கிறதுனால கச்சிதமாக அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதில் நம்ம சந்தோஷப்படத்தான் வேணும். இன்னொரு செய்தியோடு மீண்டும் சந்திப்போம்.